ஹலோ எவ்ரிவன். நீங்கள் நான்-ஐடி ப்ரொஃபஷனல்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனலுக்கு மூவ் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை டெஸ்டிங்கில் இருக்கேன். எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் போகணும். கோடிங் இல்லாமல் ஒரு ஹை-பெய்ட் ஜாப் போகணும். எனக்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கன்ஃப்யூஷனில் இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு பெட்டர் கோர்ஸ் தான் ஆர்பிஏ. ஃபர்ஸ்ட் ஆர்பிஏ பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஏனா என்ன, ஆர்பிஏவோட லைஃப் சைக்கிள் என்னென்ன, ஆர்பிஏவோட டூல்ஸ் என்னென்ன இருக்குது, யூஐபாத்னா என்ன, யூஐபாத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ரோபோட்டிக் நம்ம ஹியூமன் பண்ணுற ஆக்ஷனை அப்படியே திருப்பி மிமிக் பண்ணுறது தான் ரோபோட்டிக் ப்ராசஸ். நம்ம ஒரு டாஸ்க் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பாக ஒரு சீக்வன்ஸாக பண்ணுவோம், அதுதான் ப்ராசஸ். ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன்ன்றது நம்ம டாஸ்க் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஹியூமன் பண்ணுற மாதிரி ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது பர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ஆட்டோமேஷன். ஸோ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னா ஹியூமனோட ஆக்ஷனை ஒரு சீக்வன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஆர்பிஏ. ஆர்பிஏல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஆர்பிஏன்றது ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். அப்கமிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமனை விட ஏஐ ஓவர் கம் போயிட்டே இருக்கும். ஸோ இது நமக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்யூச்சருக்கான ஒர்க்கை நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது அக்யூரேட்டாக இருக்கும், ப்ளஸ் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட குவாலிட்டியோட தரம் அதிகமாக இருக்கும். இதோட யூஸ் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு இடத்துல 3 எஃப்டிஇ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அக்யூரேட்டாக ஒரே ஒரு எஃப்டியில் நம்மளால் ஆர்பிஐ வச்சு பண்ண முடியும். இதோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கஸ்டமர் கிட்ட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்பி யூஸ் பண்ணுறப்போ இன்னமும் அதிகமாகும், நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் கிடைக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல் பேஸில் தான் ஒர்க் ஆகும். இது இன்ட்ராக்ட் பண்ணுறது எனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ஈஸியாக பண்ணிடும். ஆர்பின்றது ஒரு எஸ்டிஎல்சியில் தான் ஃபாலோ ஆகுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஃபேஸ், சொல்யூஷன் டிசைன் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஃபேஸ், டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ், எக்ஸிக்யூட் பாட்ஸ். ஆக்சுவலி டிஸ்கவரி ஃபேஸ்ன்றது நம்ம ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, அது நம்ம இந்த ஆர்பிஐல பண்ணுறதுக்கு சூட்டபுளா, இதை வச்சு ப்ராசஸை மூவ் பண்ண முடியுமா, இந்த எல்லா ரெக்யர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் டிஸ்கவரி ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் டிசைன் ஃபேஸ். இந்த டிசைன் ஃபேஸில் நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் லாங்குவேஜ் என்னென்ன எப்படி சூட்டபுளாக இருக்குது, எந்த டூல் சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேருந்து நம்ம ஃபீட்பேக் வாங்குவோம். அதாவது நம்ம பிடிடி டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, ப்ராசஸ் டெஃபினிஷன் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்லாம் சைன் ஆஃப் பண்ணணும், அப்போ தான் நம்ம டெவலப்மெண்ட்டே பிகின் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டிசைன் ஃபேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எதுக்கு அப்படின்னா இதோட எஃபிஷியன்ட் எப்படி இருக்குது, சஸ்டைனபிள் எப்படி இருக்குது, இந்த டெக்னாலஜிக்கு ஸ்கேலபிள் எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் டிசைன் ஃபேஸ். ஆஃப்டர் டிஸ்கவரி அண்ட் சொல்யூஷன் டிசைன் ஃபேஸ் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவோம், லைஃப் டைம் எக்ஸாம்பிளாக கொண்டு வருவோம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டெவலப்பராக ஒரு கோடை க்ரியேட் பண்ணுவோம். இந்த கோட் எப்படி இந்த ஆர்பிஐல க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, என்ன மாதிரி ஸ்டாண்டர்டாக கோடிங் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எந்த குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான். இந்த ஃபேஸ் தான் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அவுட்கம்மாக கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன சாஃப்ட்வேரை இன்டகிரேட் பண்ணணும், என்னென்ன மாடுல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது தான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபேஸ். இந்த டெஸ்டிங்கில் நிறைய டெஸ்டிங் இருக்குது.
யூனிட் டெஸ்டிங் இருக்கு, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இருக்கு. நம்ம யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா ஒரு சினாரியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அது பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா, இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பிஃபோர் நம்ம கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது தான் யூனிட் டெஸ்ட். இதில் முக்கியமான ஒரு டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இது வந்து ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட எண்ட் யூசர் இன்வால்மெண்ட்டோட எப்படி இதை வந்து டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, வந்து டார்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுவோம். அவங்க வந்து இந்த சினாரியோ கொடுப்பாங்க, இந்த சினாரியோவில் ரியலாக ஒர்க் ஆகுதா, இந்த பிஸ்னஸ் சினாரியோவுக்கு நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு இந்த அவங்க வந்து அக்ரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டையே நம்ம வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடி பண்ண முடியும். அப்படி அவங்க அக்ரி பண்ணலை, அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி டெவலப் பண்ணணும். இதில் வந்து ஏதாவது பக்ஸ் இருக்குது, இல்லை வந்து இஷ்யூஸ் இருக்குது, அந்த யூஐடி பண்ணும்போது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டெப்ளாய்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஃபைனலாக இது எல்லாமே ஓகேவா இருக்கு, யூஐடி வந்து பர்ஃபெக்டாக ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து சைன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது சைன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெப்ளாய்மெண்ட் போகும். டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லேருந்தோ டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லேருந்தோ நம்ம வந்து மேனுவலாவோ இல்லை வந்து ஆட்டோமேஷனாவோ நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டருக்கு மூவ் பண்ணுவோம். நம்ம இதை வந்து ட்ரிகர் பண்ணி விடுவோம். ப்ளஸ் வந்து எரர்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோமா, லைக் வந்து செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கா, ட்ரைனிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்காக இருக்கா, எல்லாமே மெயின்டெனன்ஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். இதுதான் வந்து கீ. இப்போ இன்கேஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்கோமா, எல்லா பாட்டும் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறது தான். இந்த பாட் வந்து இந்த ஃபேஸில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து தான் ஒரு ஆக்சுவல் பிஸ்னஸ் ப்ராசஸுக்கு போகும், அதாவது டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூவோட போகும். எக்ஸிக்யூட் த பாட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா ஒன்ஸ் வந்து எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு, நம்ம டெப்ளாய்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் QA மிஷின் ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷன் மிஷின் இருக்கும். இப்போது QA பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குவாலிட்டி எல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணணும். இந்த ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னா ஒரு பாட்டை அட்டெண்டடாவோ அன்அட்டெண்டடாவோ நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி விடுவோம். அந்த ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி விடுவோம். அந்த ஸ்கெடியூல் பண்ணுறத மானிட்டர் பண்ணுவோம். ஓகே இது பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா, எங்கேயாவது இஷ்யூ வருதா ப்ரொடக்ஷனில், இப்போ ரன் ஆகுறது எல்லாமே லாக்ஸ் நம்ம கொடுத்துருக்க லாக்ஸ் படி வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட் பாட். இந்த எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம வந்து சப்போர்ட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இப்போது எல்லாமே ப்ரொடக்ஷன் ரன் ஆகும், திடீர்னு ஒரு யூஐ எலமெண்ட் மாறிடுச்சு, எனக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சப்போர்ட்லேருந்து வருவாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். ஏன்னா வந்து நமக்கு தான் தெரியும் அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம வந்து பாட்டை வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கணும். லைக் வந்து எனி வெர்ஷன் அப்கிரேட் ஆகிருக்கலாம், அதனால் வந்து யூஏ எலமெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஏதாவது மாடிஃபை ஆகிருக்கலாம் ஒர்க் ஃப்ளோவில். ஸோ அதனால் எப்பொழுதுமே மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும், அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதுதான் கம்ப்ளீட்டாக RPA லைஃப் சைக்கிள். இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் எல்லா ப்ராசஸுமே நம்ம ஒர்க் பண்ணுவோம் இந்த RPAல. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் RPAன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக். RPAல என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதில் எது எது பாப்புலர் டூல்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். RPAக்கு ஒரு 15-20 டூல் இருக்குங்க. அதாவது அந்த டூல்லையே டாப் 10 பார்த்தீங்கன்னா UiPath, ஆட்டோமேஷன் எனிவர், ப்ளூ பிரிசம், பெகா சிஸ்டம், இப்படி டிஃப்ரெண்ட் டூல் இருக்குது. இதில் நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா UiPath தான். ஏன்னா 2018லேருந்து டில் டேட் வரலையும் எடுத்த ஒரு சர்வேல UiPath தாங்க ஃபஸ்ட்டு இருக்குது. இது லீடர்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் 1. இதுக்கப்புறம் தான் ஆட்டோமேஷன் எனிவர், ப்ளூ பிரிசம் இருக்குங்க. UiPath ஏன்னா கம்பேர் வித் அதர் டூல்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. UiPathனா என்ன, எதுக்காக UiPath நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த UiPathனா இது ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல்னு சொல்லிட்டேன்.
இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டூல் இந்த டூலில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த யூஐபாத். இந்த யூஐபாத்தில் நம்ம லைசன்ஸ் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காகவே கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்குங்க. இந்த கம்யூனிட்டி எடிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம், டெவலப்மெண்ட் பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம், டீபக்லாம் எல்லாமே பண்ணி பார்த்துக்கலாங்க. நம்ம இந்த யூஐபாத்தில் என்னென்னத்தை ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ணுவோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ணுவோம், சிட்ரிக்ஸ் என்வரன்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணுவோம். என்னென்ன டொமைன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் டொமைனில் யூஐபாத் யூஸ் பண்ணலாம், ஹியூமன் ரிசோர்ஸில் யூஐபாத் யூஸ் பண்ணலாம், ஐடியில் யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸில் யூஸ் பண்ணலாம், சப்ளை செயினில் யூஸ் பண்ணலாம். இப்படி லார்ஜாக இருக்குங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் டொமைன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் யூஐபாத்துக்கு. இந்த யூஐபாத் முக்கியமான 3 காம்போனன்ட்ஸ்லாம் ரன் ஆகும். அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, யூஐபாத் ஸ்டுடியோ, யூஐபாத் ரோபோட், யூஐபாத் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸ்டுடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு டிசைன் ஃபேஸ்லேருந்து ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ் வரப்போ அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோவில் தான் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, விஷுவலாக அதை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ யூஸ் ஆகுது. ரெண்டாவது யூஐபாத் ரோபோட். யூஐபாத் ரோபோட் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டுடியோவில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணோமோ, லைக் ஹியூமனாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணோமோ அதை ரன் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் யூஐபாத் ரோபோட். மூணாவது யூஐபாத் ஆர்கெஸ்ட்ரேட்டர். யூஐபாத் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றது இது வந்து ஒரு வெப் பேஸ் அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்ம க்ரியேட் பண்ணதை டெப்ளாய் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் நிறைய பாட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், நிறைய ப்ராசஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். எல்லா ப்ராசஸையும் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆர்கெஸ்ட்ரேட்டர் யூஸ் ஆகும். ஸோ ஆர்பிஏனா என்ன, யூஐபாத்னா என்ன, இதோட பேசிக்ஸ் என்னென்ன, அவுட்லைன் என்னென்ன, எஸ்டிஎல்சினா என்ன, லைஃப் சைக்கிள் எதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆர்பிஏ அப்படின்றது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஸ்டுடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்டுடியோவில் என்னென்ன இருக்குது, ஒரு ப்ராசஸை எப்படி க்ரியேட் பண்ணணும், அட்டெண்டட் பாட்னா என்ன, அன்அட்டெண்டட் பாட்னா என்னன்றதை கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ.